அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பு வாய்ந்த மேல்கோட்டை செல்வநாராயண சுவாமி திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேல்கோட்டை செல்வநாராயண சுவாமி திருக்கோவில். யதுகிரி, யாதவகிரி, திருநாராயணபுரம் என்றழைக்கப்படும் மலையின் மீது கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் பிரபலமான யாத்திரை தலமாகும். 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. 12ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ ராமானுஜர் 14 ஆண்டுகள் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இக்கோவில் பழமையான சரித்திர தலங்களில் ஒன்றாக இருந்தாலும் ராமானுஜர் தங்கியதன் காரணமாகவே வைணவத்தின் முக்கிய தலமாக இது மாறியது. கோவில் உற்சவமூர்த்தியின் விக்கிரகம் தொலைந்து போய் ஸ்ரீ ராமானுஜரால் மீட்கப்பட்டது என்று தல வரலாறு கூறுகிறது. மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் திருநாராயணா அல்லது செல்வநாராயண சுவாமி கோவில் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் மைசூர் அரச குடும்பமான உடையார்களின் ஆதரவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு அண்டை மாநிலங்களில் இருந்து அதிக அளவு பக்தர்கள் வருவதோடு இது கர்நாடக சுற்றுலாவில் முக்கிய இடமாகவும் கருதப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள அழகிய நுண்ணிய வேலைப்பாடுகள் இதன் வரலாற்று சான்றுகளை வெளிப்படுத்துகிறது. உடையார்கள் வைரமுடி அல்லது வஜ்ரமகுடா மற்றும் கிருஷ்ணா ராஜமுடி என்று அறியப்படும் 2 தங்க கிரீடங்களை இறைவனுக்கு பரிசாக அளித்தனர். வைரமுடி என்றால் வைரம் பதித்த கிரீடம் ஆகும். வைரமுடி திருவிழாவானது கிரீடங்களை தெய்வங்களின் மீது அலங்கரிக்கும் ஒரு நிகழ்வாகும். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் கிரீடங்கள் பெட்டியில் இருந்து வெளியே எடுக்கப்படுவது முதல் பெருமாளுக்கு சாத்தும் வரை பிரதான பூசாரி கண்களை கட்டிக்கொண்டே இருப்பார். ஏனெனில் கிரீடத்தை பிரதான கடவுளான திருநாராயணனுக்கு அலங்கரிக்கப்படும் வரை யாரும் அதை பார்க்கக்கூடாது என்பது ஐதீகம். திருவிழாவின் போது இந்த வைர கிரீடத்தால் செல்வநாராயணர் அலங்கரிக்கப்பட்டு 13 நாட்கள் தேரோட்டம் நடைபெறும். இந்த திருவிழாவிற்கு நாடு முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் வைரமுடி உற்சவம் மேல்கோட்டில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஓம் நமோ நாராயணா. நன்றி. வாழ்க வளமுடன்.